3 நாளா இங்க விடாத மழை பெஞ்சிட்டே இருக்கு. துவைச்சு போட்ட துணிலாம் எப்படி போட்டேனோ அதே மாதிரி அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட வெயில கண்ணிலே பார்க்க முடியல. இன்னும் இந்த அந்தமான் வெதரை புரிஞ்சுக்கவே முடியல. இங்க இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வெயிலெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இங்க 6 மாசம் தொடர்ந்து மழையா இருக்கும். அதே அளவு 6 மாசம் வெயிலாவும் இருக்கும். அதுவும் மழை எவ்வளவுக்கு எவ்வளவு பெய்யுதோ அதை விட அதிகமா வெயில் இங்க பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் மட்டும்தான், இதை விட பயங்கரமாலாம் இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கா மனசுக்குள்ள எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியான்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இப்ப இருக்க வெதருக்கு ஏத்த மாதிரி லஞ்ச் மெனு என்ன பண்ணிருந்தேன்னா, சூடா சாதம், ரசம், அப்புறம் இறால் தொக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணிருந்தேன். ஆனா ஒன்னு சீ ஃபுட்லாம் இங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. அப்பதான் போட்ல புடிச்சு அப்படியே சேல்ஸ்க்கு கொண்டு வராங்க. அதுலயே ரேட்லாம் அவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ் மீன் இவ்வளவு ரேட் கம்மியா இங்க தான் கிடைக்கும் போல. கோயம்புத்தூர்ல இருந்த வரைக்கும் தான் ஐஸ்ல வச்சு சாப்பிட்டு இருந்தோம். இங்க வந்தா அப்படியே வாங்கி செய்யலாம்னு பார்த்தா நைட்டு 9 மணிக்கு இறால் கிடைச்சுன்னு எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வராரு. அந்நேரத்துக்கு எப்படி செஞ்சு மிட் நைட் டின்னரா சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி மட்டும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு காலையில எடுத்து தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.